அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமாவாசை தினத்தில் காகத்திற்கு எப்படி சாப்பாடு வைப்பது தாங்க. காகத்திற்கு சாப்பாடு வைப்பதால் நம்ம வாழ்க்கையில் பலவித நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குடியே ஒற்றுமை மேலோங்கும், குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. காகத்திற்கு சாதம் வைப்பதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்குவதற்கான வழி பிறந்திடும். அப்படி இருக்கையில் ஆடி அமாவாசையில் நம்ம எப்படி காகத்திற்கு சாதம் வைப்பதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நீங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை தினத்தில் நாம் வைக்கக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா காகத்திற்கு மட்டும்தானா? காகம் மட்டும்தான் சாப்பிட வேண்டுமா? பிற உயிரினங்கள் சாப்பிட்டா தவறான்னு சந்தேகம் இருக்குதில்ல. தினமும் நீங்கள் உணவு சமைத்ததுமே அதில் சிறிதளவு எடுத்து காகத்திற்கு வச்சிடுங்க. அதன் பின் உணவு இருந்தவங்க பல பேர் இருக்கிறீங்கள, குறைந்தபட்சம் அமாவாசை தினத்திலேயாவது காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குது. அப்படி நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கும் உணவை காகம் மட்டும்தான் சாப்பிட வேண்டுமா? பிற உயிரினங்கள் சாப்பிட்டா தவறான சந்தேகம் எழலாம். காகத்தின் உருவலை தாங்க நம்முடைய முன்னோர்கள் உணவருவதாக நம்ம நம்புகிறோம். அந்த வகையில் தான் நம்ம காகத்துக்கு உணவு படைத்து வழிபடுறோம். அப்போது அணில், குருவின்னு மற்ற உயிரினங்கள் கூட உணவை பங்கிட்டு கொள்வதை நம்ம தவிர்க்க முடியாததாக தடுக்கவும் முடியாதுங்க. கடவுள் படைப்பில் பார்த்திங்கன்னா எல்லா உயிரினங்களும் சமமாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா எந்த உயிர்கள் உணவிருந்தாலும் புண்ணியம் கிடைத்திடுங்க. உங்களுக்கு இயலாதவர்களாக இருக்கும் மனிதர்கள் கூட இந்த தினத்தில் நீங்கள் அன்னதானம் அளிப்பது புண்ணியத்தை ஏற்படுத்தி தருங்க. அமாவாசை தினத்தில் காக்கைக்கு உணவு வைப்பதால் உண்டாகக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அறிவியல் மற்றும் ஆன்மீக ரீதியாக பல காரணங்கள் சொல்லுவாங்க. காகம் பார்த்தீங்கன்னா நம் சமூகத்தில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. மற்ற பறவைகளை விட காகம் பார்த்தீங்கன்னா நம் சமூகத்தோடு வாழ்க்கையோடு ஒட்டு பயணித்து வருது. காகத்திற்கு நாம் உணவு வைப்பதால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை விரதம் இருப்பவங்க கண்டிப்பாக நீங்கள் முன்னோர்களுக்கு உணவு படையலிட்டு நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடியே காகத்துக்கு உணவு வைத்த பின்னர் தான் நீங்கள் இலையில போட்டு சாப்பிட வேண்டுங்க. அலுவலகம் செல்வோர் தாய் தந்தையருக்கு பிடித்த உணவை எடுத்து சென்று சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லைங்க, காகத்திற்கு நீங்கள் தினமுமே காலையில் சாதம் வைப்பதால் உங்கள் வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லைகள் தீர்ந்துடும், புத்திர சந்தான பாக்கியம் உண்டாகிடுங்க. காகம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களின் வடிவமாக பார்க்குறோம். அதோடு நம் முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தும் போது முன்னோர்களின் காக்கை வழிபாடு தான் வழிபாட்டில் கலந்து கொள்வதாக நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. காக்கை பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாகவும் இருக்குது. காக்கைக்கு நீங்கள் உணவளிப்பதால் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார். அதோடு சனி பகவானுடைய சகோதரராக இருக்கக்கூடிய யமதர்மனும் மகிழ்ச்சி அடைவார். யமதர்ம ராஜா பார்த்திங்கன்னா காக்கை வடிவம் கொண்டு தாங்க மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல அவர்களுடைய நிலையை அறிவார். காக்கை உங்கள் வீட்டை நோக்கி கரைச்ச நல்ல பலன் உங்களுக்கு உண்டாகிடுங்க. காலையிலே நீங்கள் எழுவதற்கு முன்னாடியே காக்கை கரைவதை சத்தம் கேட்டிங்கன்னா அன்றைய நாள் நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பீங்க. காக்கைக்கு உணவு அளிப்பதன் மூலம் சனி பகவானுக்கும் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை சேர்ந்து பெற முடியுங்க. காக்கம் மரங்களை பரப்பும் வேலையை செய்கிறது. வேப்பம்பழம், புளியம்பழன்னு, தக்காளின்னு பலவற்றை தின்று அதன் கொட்டைகளை பரப்பி பல மரங்கள் புதியதாக வளர்ப்பதில் காக்கைக்கு முக்கிய பங்கு இருக்குதுங்க. ஜீவராசிகள் இருக்கும்போது காகத்திற்கு தான் நம்ம அமாவாசை தினத்தில் உணவளிக்கிறோம். ஏன்னு தெரியுமாங்க? அப்படி காகங்களுக்கு உணவு படைப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி உணவு வைக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சனி பகவானுடைய வாகனம் தாங்க காகம். இறந்து போன ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா காகத்தினுடைய ரூபத்தில் தான் நம்முடைய வீடு தேடி வருவதாக நம்பிக்கை இருக்குது. எனவே தான் அமாவாசை தினங்களில் காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கமும் இருக்குது. புரட்டாசி, தை, ஆடி அமாவாசைன்னு இந்த 3 அமாவாசை நாட்களும் பித்ருக்களை நினைத்து நம்ம வழிபட்டு திதி தந்து விடணும். சில சமயம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் போயிடுது. பலருக்கு இது குழப்பத்தையும் சங்கடத்தை ஏற்படுத்திடுங்க. அப்படி நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்காமல் போணுச்சுன்னா
உங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது அதிக கோபத்தில் இருப்பதாக தாங்க அர்த்தம். எனவே தான் நீங்கள் முன்னோர்களுக்கு தவறாமல் நீங்கள் திதி கொடுத்து வர வேண்டும்னு சொல்வோம். இன்றைய தினத்தில் ஆடி அமாவாசையில் நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தந்துட்டு காகங்களுக்கு உணவு வைக்கணுங்க. உணவு வகைகளை தனித்தனியாக வைக்காம ஒரே இலையில நீங்கள் பாயாசம், வடை, அப்பளம் உட்பட அனைத்து உணவுகளையுமே ஒன்றாக சேர்ந்து கலந்து காகங்களுக்கு வைக்கலாம். காகங்களுக்கு இவைகளை வைத்தாலும் அணில், குருவி போன்ற மற்ற உயிரினங்களும் இந்த உணவை பகிர்ந்து சாப்பிடும். நாம் படைக்கக்கூடிய இந்த உணவை பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வடிவில் தான் காகம் நாம் உண்ணக்கூடிய இடத்துக்கு வருது. முன்னோர்களுக்கு பிடித்த உணவினை சமைத்து நம்ம விரதம் இருந்து படையல் வைப்பதன் மூலம் நம்முடைய பாவங்கள் அனைத்து விலகிடுங்க. முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும். அத்துடன் செய்வினை கோளாறுகள் நம்மை அண்டவே அண்டாது. நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமாக கிடைத்திடும். தீராத கடன் தொல்லைன்னு குடும்ப பிரச்சனைகள் கூட தீர்ந்துடுங்க. குழந்தை பாக்கியமும் கல்யாண யோகமும் உண்டாகிடும். அப்படி நீங்கள் காகங்களுக்கு உணவு கொடுப்பதால யமன் மகிழ்ச்சி அளிக்கிறாரு. சனீஸ்வர பகவானின் வாகனமாக இருக்கக்கூடிய காகமோ யமலோகத்தில் வாசல இருப்பதாகவும் யமனின் தூதுவனும் சொல்லப்படுது. யமனும் சனியும் சகோதரர்களாக இருக்கிறாங்க. காக்கைக்கு நீங்கள் உணவிடுவதால இருவருமே ஒரே சமயத்தில் மகிழ்வடைவாங்க. ஆடி அமாவாசை தினத்தில் காகத்திற்கு பலரும் உணவு வைத்து அதன் பிறகு சாப்பிட்ட பிறகே வீட்டில் இருப்பங்க விரதத்தை முடித்துக்கோங்க. அமாவாசைனாலே தினமும் காகங்களுக்கு சாதம் வைக்க வேண்டுமா? எப்போது வேண்டாலும் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கலாங்க. ஒரு சில தவறுகளை நாம் மட்டும் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக நீங்கள் அசைவ உணவுகளை காகத்திற்கு வைத்திடாதீங்க. உணவுகளை நாம் ஒருபோதும் காகத்திற்கு வைக்கக்கூடாது. இதனால் தோஷம் உண்டாகிடுங்க. குளிக்காம காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க. பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கவே வைக்காதீங்க. காலத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து படையலிட்டு வணங்கக்கூடிய ஒரு சிறந்த நாளுங்க. ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா 96 முறை முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்யணுமா. சாஸ்திரத்தில் இதை சொல்லியிருக்காங்க. அப்படி செய்ய இயலாதவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் செய்யலாங்க. அன்று பித்ருலோகத்திலிருந்து தேடி வரக்கூடிய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆடி மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா கடக ராசியில் இருந்து எந்த ராசிக்கு மாறுகிறாருன்னா சந்திரன் ஆட்சி பெற்ற வீடு சூரிய சிவ அம்சம்னு ஆடி அமாவாசையின் போது சிவ அம்சமான சூரியன் சக்தி அம்சமான சந்திரனுடன் ஒன்று சேர்வதால் தட்சிணனின் ஆட்சி பலமடைகிறது. ஆகவே தான் ஆடி அமாவாசை வழிபாட்டுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. ஆடி அமாவாசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களால் கடல் நீரில் ஒரு புதிய சக்தி ஏற்படுவதாகவும் அன்றைய தினம் நீங்கள் புனித தலங்களில் இருக்கக்கூடிய கடலில் நீராடுவது உடல் நலத்திற்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க. வருடத்தில் முக்கியமான 3 அமாவாசையில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுப்பது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். தட்சிணாய காலம் துவங்கி முதல்ல வரக்கூடிய அமாவாசை தாங்க ஆடி அமாவாசை. கடக ராசியில் குரு உச்சம் பெறாரு. குரு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது. மேலும் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்குதுங்க. பித்ரு தர்ப்பணத்தை முறையாக நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா குடும்பத்தில் வாரிசுகளின் வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஜோதிட ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இருப்பதிலேயே பித்ரு தோஷமே தலையாய தோஷம்னு சொல்லுவாங்க. பித்ரு தர்ப்பணத்தை முறையாக செய்து நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்யும்போது எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதுங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக அமையும். காகம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெடுதலை சகடமாக நமக்கு தெரிவிக்குதுங்க. காகம் கரைவது, பறப்பதுன்னு, அமர்வதுன்னு பல செயல்களில் பல்வேறு பலன்களை தருது. முன்னோர்களின் அம்சமாக தான் காகத்தை நம்ம சொல்வதால் காகத்துக்கு உணவு வைப்பது புண்ணிய பலனை நமக்கு தேடித்தரும். காகம் கரைவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா வளமிருந்து இடமாக கரைஞ்சினா லாபம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதுவே இடமிருந்து வளமாக கரைஞ்சினா நஷ்டம் உண்டாகிடுமா. ஆற்றங்கரை ஓரத்தில் மரங்களில் காகம் கரைஞ்சினா மழை பெய்யக்கூடிய சகுனத்தை குறிக்குதுங்க. அதுவே வீட்டின் முன்னாடி காகம் கரைவது பார்த்திங்கன்னா விருந்தினர் வருவார்கள், இல்லைன்னா நல்ல செய்தி வருவதை குறிக்குதுங்க. காகம் தலையில் தட்டினால் பார்த்திங்கன்னா அது தீய சகுனமாக எடுத்துக்கலாம். ஆபத்து இல்லைன்னா குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை வரப்போவதை முன்கூட்டியே அறிவிக்குதுங்க.
சிலர் காகம் தலையில் தட்டுவதும் முன்னோர்கள் நம்மை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு உரிய சடங்குகளை செய்ய நினைவூட்டு விதமாக எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.